சார் இப்போ இஸ்லாம் சமுதாயத்திற்கு மட்டும் இந்த 9 கல்யாணம் பண்ணலாம். எங்களுக்கு அந்த 9 கல்யாணம் முறை எந்த தடையும் கிடையாது அப்படின்றாங்க. இப்ப இது வேற எங்கேயுமே பார்க்க முடியல. இத பத்தி நீங்க என்ன சார் ஏங்க நினைக்கிறீங்க? பார்க்க முடியல? தசரது வந்து 1,00,000 கல்யாணம் பண்ண இல்லையா? சார் அது ஏங்க இஸ்லாம் மட்டும் 9 கல்யாணம் பண்ணீங்கன்னு சார் சொல்றீங்க. இது எல்லாமே அது ஏங்க நூற்றல்ல தான் இருக்கு. தசரதர் எதுவுமே வந்து இன்னும் சரியா தசரதர் ப்ரூவ் வந்து பண்ணல. 1,00,000 கல்யாணம் பண்ணியிருக்காரா இல்லையா வரலாற்றுல? வரலாறு சொல்லுது சார். ஆனா உண்மையான ஆதாரங்கள் எதுவுமே இல்லல்ல. அது எப்படி ஒரு வேதத்தை பத்தி நம்ம தவறா சொல்ல முடியும்? வேதம் சொல்றது தானே இப்போ அதை படி தானே இப்போ உலகமே நம்ம நம்ம எல்லாருடைய வேதம் அவங்களுக்கு பெருசு. ஆனா அதே போல முகமது நபி 9 கல்யாணங்களை 13 12 கல்யாணங்களை பண்ணியிருக்கிறார். அது எடுத்துக்காட்டுக்காக மக்கள், அதாவது என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து விதவைகள் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. அந்த விதவைகள் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தது முகமது நபியினுடைய காலகட்டத்தில் தான். அது விதவைகளையும் இந்த திருமணம் செய்யலாம் என்று அதுக்கு உதாரணமாகத்தான் 9 கல்யாணம் பண்ணுவதற்கும் 12 கல்யாணம் பண்ணுவதற்கும் இஸ்லாத்தில் அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கு. அதிகாரம் இருக்கிறது சார். ஆனா அது சரின்னு நீங்க சொல்ல கட்டக்கூடாது. ஆனா அந்த 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 பிரின்சிபிள்ஸை பார்த்து அந்த எந்த நிலையில கட்டலாம் கல்யாணம் பண்ணலான்னா யாராலையும் பண்ண முடியாது. அது என்னன்னு கேட்கல நீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு மனைவியை கட்டலாம், கம்பல்சரியா கட்டணும்னு குரான்ல இருக்கு. 2வது மனைவியை அவன் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதல் மனைவியோடு அனுமதியும் அவளுடைய உத்தரவும் அவளுடைய பிடித்தமும் இருந்தால் மட்டுமே நீங்க இன்னும் 2வது ஒரு கல்யாணம் பண்ணுங்க, என்னால உங்களுக்கு வந்து ஒரு இது தர முடியல, ஒரு சுகம் தர முடியல, ஒரு வாழ்க்கை தர முடியல, சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி எழுதி கொடுத்தால் மட்டுமே 2வது கல்யாணம் பண்ண முடியும். அப்படி 2வது கல்யாணம் பண்ணும் பட்சத்தில் முதல் மனைவிக்கு நீங்க ப்ளூ கலர்ல வீடு வச்சு கொடுத்தீங்கன்னா 2வது மனைவிக்கு ப்ளூ கலர்ல வீடு வச்சு கொடுக்கணும். நீங்க முதல் மனைவிக்கு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா 2வது மனைவிக்கு பென்ஸ் கார் தான் வாங்கி கொடுக்கணும். முதல் மனைவிக்கு 10 மணி நேரம் செலவு பண்ணிட்டீங்கன்னா 2வது மனைவிக்கு 10 மணி நேரம் தான் செலவு பண்ணணும். இது நடக்காத காரியம். இது எந்த மனைவியும் நீங்க இன்னொரு பொண்ணை போய் கட்டிக்கிடுங்கன்னு சொல்லி எழுதி போட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது வெளியில சொல்வது அறியாமைதான் சொல்வது. மக்கள் வந்து 10 கல்யாணம் இஸ்லாத்தில் பண்ணாமல் சொல்வது இதுவரை யாரும் எனக்கு தெரிந்து அதை தெளிவாக எந்த யாருமே சமுதாய வலைதளங்களில் சொல்லவில்லை இதுவரை. அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அது இப்போ நம்ம தொழுகைக்கு போகிறப்போ ஒரு சுத்தபத்தமாக போகணும் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி நீங்கள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சார் ஃபாலோ பண்ணுவீங்க? அது எப்படி போவீங்க தொழுகிறதுக்கு முன்னாடி? தொழுகைக்கு வந்து முதல்ல வாங்க சொல்லுவாங்க, வாங்க விழிப்பார்கள், தொழுகைக்கு சீக்கிரம் வாங்க, தொழுகை நீங்கள் தூங்குவதை விட தொழுகை தான் மேலானது, இறைவன் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர்னா இறைவன் மிகப்பெரியவன், பின்ன காலங்கள் இல்லை, நீங்கள் சீக்கிரம் சீக்கிரம் தொழுகைக்கு வாங்க, அல்லாவை தொழுங்க, இனிமேல் நம்ம ஒவ்வொரு செகண்ட் நம்ம வந்து நம்ம எப்போ நம்ம சாகுவோம் நமக்கு தெரியாது, நீங்கள் உடனே என்னை வந்து 5 நேரம் வந்து தொழுங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வாங்க விடுத்த உடனே நாம் என்ன பண்ணணும்னா அந்த சுத்தபத்தமாக யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி 3 முறை இந்த கையை கழுவ வேண்டும். குளித்தாலும் சரி, நீங்கள் குளித்து விட்டு சென்றாலும் 3 முறை இந்த கையை இதில் ஒலு எடுக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. இந்த கையை கழுவ, இந்த முட்டை மட்டும் கழுவ வேண்டும். அடுத்து வாய் 3 முறை வாயில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியில் வருவதற்கு வாயை கொப்பளிக்க வேண்டும். ரைட். அப்புறம் வந்து 3 வந்து மூக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அப்படி தண்ணியை ஏற்றி நாசியில் இருந்து மூக்கில் உள்ள அழுக்குகளை எடுத்து வெளியில் அனுப்ப வேண்டும். அப்போது முகத்தை கழுவ வேண்டும். திருப்பி கை இந்த முட்டு வரை 3 முறை வலது கையை கழுவ வேண்டும். அப்புறம் வந்து தலையிலே 3 முறை தண்ணியை வைத்து 3 முறை கழுவ வேண்டும். கடைசியாக காதிலே வந்து 3 காலில் கூட அழுக்குகளை எடுத்து விட்டு காலை சுத்தமாக கழுவித்தான் இறைவனிடத்திலே போய் சொல்ல. இறைவன் என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்தில் உங்களுக்கு மரணம் வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிற சமுதாயத்தில எல்லாம் வந்து ஒரு மரணம் வரும்போது நான் பார்த்தவரை அந்த மரண வீட்டுக்கு சென்று விட்டு வரும்போது யாரும் நான் போயிட்டு வரேன்னு யாரும் சொல்றது கிடையாது. யாரும் நம்ம சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்னு சொல்றது கிடையாது. ஆனா இஸ்லாத்துல மட்டும்தான் பார்ப்போம், பாய் நம்ம நாளை பார்த்துடலாம், நாளை வரேன், நான் காலேஜுக்கு வரேன், இல்லை வீட்டுக்கு வரேன், நாளை அங்கே வரேன், இப்படிட்டு இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த இதை மாதிரி உள்ள இஸ்லாத்தில் வந்து
ஒரு மரணம் ஏற்படும் போது அதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு கனம் வெயிட் கூட அந்த பாடியில வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல இருக்கு. அந்த பாடியில வந்து மிக, அதாவது பாடியை வாஷ் பண்ணும் போதே நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எடுக்கப்படும், காதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து குச்சி வச்சு எடுக்கப்படும், மூக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள், வாயில் இருக்க பல்லில் இருக்கக்கூடிய அழுக்குகள், எங்கெங்கெல்லாம் அழுக்கு பகுதிகள் இருக்கிறதோ அந்த அழுக்குகள் எல்லாம் எடுத்து அருமையாக குளிப்பாட்டி அப்புறம் தான் இவர்கள் பள்ளிவாசலுக்கு எடுத்து ப்ரேயர் பண்ணி எல்லோரும் பார்த்து முகத்தை மட்டும் பார்த்து சந்தனம் அது இது எல்லாமே உள்ளுக்குள்ள மணப்பொருட்கள் எல்லாம் கற்பூரம் அது இது எல்லாமே மணப்பொருட்கள் எல்லாம் வைத்து மூக்கிலும் காதிலும் கன்னத்திலும் வாயிலும் பஞ்சு வைத்து கட்டி அசையாமல் கொண்டு போய் பள்ளிவாசல் போவார். அங்கு போய் அந்த அதை திறந்து விட்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே அந்த 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 மரணித்தவர் பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு செல்லும் போது அங்கே இருக்கிறவர்களும் உறவினர்களும் அனைவரும் ஆண்கள் மட்டும், பெண்கள் போவதற்கு அனுமதி இல்லை, ஆண்கள் மட்டும் அங்கே நின்று அந்த அந்த தொழுகை செய்ய வேண்டும். 6 முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த மரணத்தவருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய அடுத்த மறுலோக வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செய்த பாவங்கள் எல்லாம் இதோடி போக வேண்டும் என்று சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி அங்கே போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் அடக்கம் பண்ணி நான் முதல்ல சொன்னது மாதிரி இங்கேருந்து போகும்போதே இந்த மையத்தில் சொல்லுவோம், நாங்கள் ஜனாசான்னு சொல்லுவோம். மரண பாடியை ஜனாசான்னு சொல்லுவோம் அரபியில். அந்த ஜனாசை எடுத்துகிட்டு போகும்போது ஓதிக்கொண்டு சொல்லுவார்கள். நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் இதெல்லாம் கொட்டடிச்சிட்டு போவீங்க, படாபடான்னு கொட்டடிச்சிட்டு போவீங்க. நான் அதை குறை சொல்லலை. இப்போ எங்கள் சமுதாயத்தில், இஸ்லாம் சமுதாயத்தில் அதை மக்கள் வந்து பின்தொடர்ந்து ஜனாசா மரணம் வந்து அந்த பாடி வந்து முன்னுக்கு போகும், வானம் பார்க்கக்கூடாது, வானம் பார்க்காமல் அதை மறைத்து உள்ளுக்கு கொண்டு போகணும். கொண்டு போகும்போது என்ன சொல்வாருன்னா, இன்னால் இல்லா, இப்போ ஒரு மரண செய்தி ஒரு இஸ்லாமியருக்கு வந்து விட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க சமுதாயத்தில் என்ன சொல்லுவீங்க? இன்னாலும் எக்ஸ் இறந்துட்டாரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இவர் மறைஞ்சிட்டாரு, இயற்கை எழுதிட்டாரு, நாங்க அடுத்து. அப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வருவீங்கன்னு சொல்லுவீங்களா? வர வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. நாங்க அப்படி இல்லை, இந்த உடனே வந்துடுங்க, பாடியை வச்சிருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படி சொல்லுவோம். காரணம், இந்த பாடியை எடுத்துக்கொண்டு போகும்போதே நாங்கள் சொல்லக்கூடிய வசனம் என்னன்னா, ஓதுவது என்னன்னு சொன்னா, இவ இன்னாலில்லாஹி இவ இன்னா இலைஹி ராஜூன், இன்னாலில்லாஹி இவ இன்னா இலைஹி ராஜூன். நீங்கள் பாக்கியவான்கள், மரணத்தில் பாக்கியவான்கள், நீங்கள் முன்னாடி செல்லுங்கள், நாங்களும் வெறி விரைவில் உங்களோடு சேர்ந்து வருவோம், நாங்களும் உங்களோடு அடுத்து பயணித்து வருவோம். நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் இறைவனோடு அன்பு பெற்று விட்டீர்கள், நீங்கள் சென்று கொண்டிருங்கள், முதல்ல நீங்கள் செல்லுங்கள், தப்பித்து விட்டீர்கள், உங்கள் பின்னாடி நாங்கள் வருவோம். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். சொல்லி அங்கே இருந்தும் பள்ளிவாசலில் அடக்கம் பண்ண பிறகு கூட மண்ணெல்லாம் அவங்க மேலே போட மாட்டோம். அதுக்கு தனி ஒரு கல்லறை கட்டி அதுக்கு மேலே பலகை வைத்து அந்த ஒரு தனி ஒரு ரூம் மாதிரியே உள்ள வச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க மேலே ஒரு மண்ணு கூட விட்டாங்க கூட அந்த பாடிக்கு மிக கணக்கும், பெயின் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு லேசாக நல்ல மெலிசாக அவர்கள் கையாளுவார்கள். கையாண்டு வெளியில் வந்ததும் அனைவரும் கைக்கு கை கொடுத்து சலாம் சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லித்தான் சொல்லுவார்கள். இது எந்த சமுதாயத்திலும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை.